அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாட்டு தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பௌர்ணமிங்க. இன்றைக்கி பௌர்ணமி எப்போ ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மாலை 4:17 இருந்து நாளைக்கு 3:13 வரை பௌர்ணமி திதி இருக்குங்க. அப்போ இன்றைக்கே நீங்கள் இந்த பௌர்ணமியை வழிபாடு செஞ்சிடலாம். பொதுவாகவே கார்த்திகை மாதத்தினுடைய பௌர்ணமிக்கு ரொம்ப சிறப்பு உண்டுங்க. ஏன்னா இந்த நாளில் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யலாம். பொதுவாகவே பௌர்ணமினாலே நம்ம அம்பாள் வழிபாடு தான் ரொம்ப செய்வோம். ஏன்னா அம்பாளுக்குடைய சக்தி தான் அதிகரிச்சிருக்கும்னு சொல்லுவோம். ஆனால் இந்த கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமான் வழிபாடும் செய்யலாம், சிவபெருமானுடைய வழிபாடும் செய்யலாம். கார்த்திகை பௌர்ணமியில், அதாவது இந்த பௌர்ணமி இந்த வருஷத்தினுடைய நிறைவு பௌர்ணமியும் கூட. இதில் பொதுவாகவே பௌர்ணமினாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்னா, அன்னைக்கு நம்ம சந்திர பகவானுடைய இது தான் நமக்கு அன்னைக்கு முழு நிலவு நமக்கு காட்சி கொடுக்கும். அப்போ நீங்கள் இன்றைக்கி ராத்திரியே என்ன செய்கிறீங்க, ஒரு மாலையில் ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே 7 மணி 8 மணிக்குள்ளே நீங்கள் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைங்க. இப்போ எல்லா இடத்துலையும் மழையாக இருக்குது, தீபம் ஏற்றதுக்கு முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் உங்கள் கையில் ஒரு 5 ரூபா காயின்ஸ் எடுத்து வச்சுக்கிடுங்க. இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது சின்னதாக ஏதாவது தங்கம் இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கிடுங்க. கொஞ்சம் பச்சரிசியும் கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு நீங்கள் வானத்தில் இருக்க அந்த சந்திர பகவானை நோக்கி, நம்ம வீட்டில் நிறைஞ்ச செல்வ செழிப்பாக இருக்கட்டும், சகல ஐஸ்வர்யங்களும் இருக்கட்டும் சொல்லிட்டு மனசார வேண்டி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வர நமகன்னு 21 தடவை சொல்லிவிட்டு நீங்கள் அவரை மனசார வழிபாடு செஞ்சுட்டு அந்த நாணயத்தை கொண்டு உங்கள் வீட்டு பூஜை ரூமில் வச்சு, அதாவது அம்பாளும் சாமியும் இருக்கிற அந்த படம் உள்ள பூஜை ரூம், அதாவது சிவபெருமானும் பார்வதி இருக்க படம் இருந்தாலும் சரி, எந்த படம் இருந்தாலும் அந்த அம்பாள் முன்ன அந்த நாணயத்தை வச்சு நீங்கள் மனசார வழிபாடு செஞ்சுட்டு அதை எடுத்து உங்கள் வீட்டினுடைய பணம் வைக்கிற பெட்டகத்துலேயோ இல்லைன்னா உங்கள் மணிப்பாசிலையோ வச்சுக்கிடுங்க. வச்சுக்கி விடும்போது உங்களுக்கு செல்வ செழிப்புங்கிறது நல்ல முறையில் இருக்குங்க. அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி முடிஞ்சால் பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலில் போய் நீங்கள் பௌர்ணமி, ஏன்னா இன்றைக்கி ராத்திரி தாங்க பௌர்ணமியுடைய இது நமக்கு இன்றைக்கி சாயந்தரத்துக்கு தான் கும்பிட முடியும் இன்றைக்கி. ஏன்னா நாளைக்கு 3:13 வரை தான் இருக்குது, சாயந்தரத்து அந்த டைம் வரை தான் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை. அதனால் இன்றைக்கே நீங்கள் பௌர்ணமி வழிபாடு பண்ணிடுங்க. முருகன் கோயிலில் போய் அவருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு, என்ன கார்த்திகை பௌர்ணமி ஆகும்போது முருகப்பெருமானுடைய அருளும் இங்கே நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யுங்க, நம்ம சிவபெருமானையும் வழிபாடு செய்யுங்க. பொதுவாகவே இன்றைக்கி சனிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம், கார்த்திகை இதெல்லாம் கூட சேர்ந்து இன்றைக்கி பௌர்ணமி வருதுங்க. இந்த 3 சேர்ந்து வர்ற இந்த பௌர்ணமியை தவற விடாது நீங்கள் சந்திர பகவானை நோக்கி வழிபாடு செஞ்சு நீங்கள் சகல செல்வ செழிப்பு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிடுங்க. இப்படி வழிபாடு செய்யும்போது நீங்கள் என்ன செய்யுங்க, நாளைக்கு காலையில் நீங்கள் நாளைக்கு பௌர்ணமி திதி இருக்குது. அப்போது அந்த சமயம் பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்சால் ஒரு கட்டு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. இல்லைன்னா பச்சரிசியும் வெல்லமும் கலந்து பசுமாட்டுக்கு கொடுங்க. இப்படியெல்லாம் கொடுக்கும்போது நமக்குள்ள கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி நமக்கு சகல செல்வ செழிப்பும் உண்டாகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பொதுவாகவே திருவண்ணாமலையில் கிரிவலம் நாளைக்கு போவாங்க பௌர்ணமியில் கிரிவலம் போகும்போது, ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் நம்ம பௌர்ணமியில் கிரிவலம் போவதுனால நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு எந்த ஒரு தடைகளும் இல்லாத ஒரு நல்ல ஒரு நிலை ஏற்படுங்க. அதாவது பொதுவாகவே இந்த பௌர்ணமியில் தான் நிறைய பேர் சத்யநாராயண பூஜை செய்வாங்க. அந்த சத்யநாராயண பூஜை செய்யும்போது அது ஒரு வருடத்துக்கு நம்ம பூஜை செஞ்ச பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாத்திரம் இல்லை, நாளைக்கு மகாவிஷ்ணு அதாவது நாளைக்கு பஞ்சாஸ்திர தீபம் நாளைக்கு இருக்குது. அந்த பஞ்சாஸ்திர தீபம் என்னென்னா, மகாவிஷ்ணு உலகுக்கு ஒளி கொடுத்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் கண்டிஷனாக நீங்கள் பெருமா கோயிலில் போயும் வழிபாடு செய்யுங்க. நாளைக்கு முடிஞ்சால் அவருக்கு ஒரு துளசி மாலை வாங்கி கொடுத்து நெய் தீபம் ஏற்றி செய்யுங்க. நான் சொல்கிற நிறைய சொல்லியிருக்கேன் கோயில், அந்த அதாவது முருகன் கோயிலுக்கு போங்க, சிவன் கோயிலுக்கு போங்க, பெருமா கோயிலுக்கு போங்க, எல்லாம் சொல்லியிருக்கேன். எங்கேயுமே போக முடியல, ஒரே மழையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் வேண்டாங்க,
உங்கள் வீட்டில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு மனசார தெய்வத்தை வேண்டிக்கிடுங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலையோ முற்றத்துலையோ வந்து இன்றைக்கி வந்து சந்திர பகவானை வழிபாடு செஞ்சு சந்திரனை நோக்கி உங்கள் மனசில் உள்ள எல்லா வேண்டுதலையும் வைங்க. அவர் பரிபூர்ணமாக உங்களுக்கு நிறைவேற்றி வைப்பாருங்க. இந்த ஒரு விஷயத்தையாவது நீங்கள் செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் மேன்மேலும் நல்ல சிறப்பு நிலை அடையட்டும் நானும் சந்திர பகவானை வேண்டிக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.